நிஃப்டி பார்க்கும்போது 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 25,966 வந்து க்ளோஸாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 156 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 59,069 வந்து க்ளோஸாக இருக்குது. இன்றைக்கி ஓவரால் நம்மளுக்கு இண்டெக்ஸ் பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 0.75 இருந்து அரௌண்ட் ஒரு 1% கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இது வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு மேஜர் ரீசன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து FINDI டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ FINDI டேட்டா பார்க்கும்போது ஸ்டில் நம்மளுக்கு இந்த ஓவராலாக இந்த மந்த் கம்பேர் பண்ணிங்கனாலும் ஸ்டில் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 46,309 crores வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 21,000 crores கிட்ட வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருந்திருக்கு. அப்போ ஓவரால் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டில் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒரு மைண்ட் செட் அவங்க வந்து ஸ்டில் பையிங் சைடில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போது அது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் மார்க்கெட் கீழே விழாமல் திரும்பி மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கு ஒரு மெயின் ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதில் செகண்ட் ரீசன் சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெவிவே ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி இப்போ இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. அப்போ ஒரு செக்டார்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 12 ஸ்டாக்ஸோட காம்பினேஷன் தான் வந்து நம்ம பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவோம். அப்போது பேங்க் நிஃப்டியில் ஒரு 5 ஸ்டாக்ஸ் ஒரு மேஜராக வந்து ஒரு 3 to 5 ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆனாலே வந்து பேலன்ஸ் இருக்க ஸ்டாக் வந்து நம்மளுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் ஆனால் கூட இது வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜரான ஒரு ரீசனாக இருக்கலாம். அதனால் இது செகண்ட் ரீசன் சொல்கிறது வந்து ஒரு வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் எல்லா இண்டெக்ஸ்லேயும் வந்து அந்த வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இது செகண்ட் ரீசன் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்ததுக்கு. தேர்ட் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ யூஎஸ் சொன்னாலே வந்து நிறைய நெகட்டிவ் நியூஸஸ். ஏன்னா இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகும் போதெல்லாம் எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடும், யூஎஸோட அந்த எக்கானமி வந்து ஸ்டேபிளாக இல்லை, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேரிஃப் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. அப்போது நம்ம மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஃபுல்லாகவே வந்து நம்ம இதை பற்றி தான் பேசுவோம். பட் நம்மளுக்கு பாசிட்டிவாக போகும்போது இப்போது அவங்க சொல்கிற ஒரு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். ஏன்னா இப்போது ஃபெட்டோட இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் அந்த விஷயம் இருக்கிறதுனால இப்போ அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இப்போது மார்க்கெட் இன்றைக்கி வந்து மேலே போனதுக்கு ரீசன் ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேஜராக வந்து ஒரு 3 ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இப்போ நேற்று மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருந்து அப்போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் நம்மளோட ருப்பியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போது அதோட வேல்யூ வந்து கம்மியாகிறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கிராஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி வந்து ஃபால் ஆகிடும், ஆல் டைம் ஹைல இருந்து ஃபால் ஆகிடும்னு சொல்லி இது மாதிரி நிறைய அனலிஸ்ட் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு INR, நம்மளோட ருப்பி, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மார்க்கெட் இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போது அந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு இப்போ வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து உங்களுக்கும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். INR வந்து அடுத்த ஏன்னா இப்பயே வந்து அரௌண்ட் ஒரு 91 rupees கிட்ட போயிருக்கு. இப்போ டாலர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ருப்பி வந்து 91, ஹை வந்து 91, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன்ஸ் அரௌண்ட் ஒரு 89 rupeesல வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது. அப்போது அடுத்த லெவல்ஸ் எங்கே வரையும் வந்து நம்மளோட ருப்பி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகும், கிராஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலே வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து USD INRோட சார்ட். ஏன்னா இப்போது மார்க்கெட் மேலே போனாலும் சரி, இது ஒரு லைவ் செஷனில் வந்து நானே சொல்லியிருப்பேன் அரௌண்ட் ஒரு 82 rupeesல இருக்கும்போது நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து ஒரு 85, அதுக்கப்புறம் வந்து 90 வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஒரு சார்ட்டில் காமிக்கிற விஷயம் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியுது அடுத்தது வந்து மார்க்கெட் எது வரையும் போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கு மட்டும் கிடையாது, இதே வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ்க்கும் அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த டெக்னிக்கல்ஸ் வந்து கரெக்டாக நம்ம டூல்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போது நான் சொன்ன அந்த டார்கெட் 90 rupees வரையும் போகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இந்த ரிஜெக்ஷன் கொடுத்தனால திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த 80 rupees வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போதைக்கு வந்து அந்த 80 rupees வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா
இப்போது மார்க்கெட் கீழே வந்தாலும் இந்த ரேஞ்ச் வரையும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரௌண்ட் ஒரு 88.50 இந்த ரேஞ்ச் வரையும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திரும்ப நம்மளுக்கு வந்து இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாமல் இங்கேருந்து திரும்பி நம்மளுக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லாங் டேர்முக்கு வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 99 rupees வரையும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது இதுதான் வந்து ஹை அது மாதிரி கிடையாது. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் வந்து நான் வந்து ஓவராலாக வந்து ஒரு 99 rupees வரையும் போகும். அரௌண்ட் ஒரு 100 rupees ஒரு ரவுண்ட் ஃபிகராக பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் வந்து ஒரு 100 rupees வரையும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் ஃபர்தராக வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இது ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 95 இல்லை 100 rupees வரையும் போகும்போது நம்மளோட மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓவரால் வியூ, ஏன்னா இப்போது நிஃப்டி வந்து ஒரு ஹை பிரேக் அவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து ஹை பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஹை கொடுத்துருந்தது. அப்போ எங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு அந்த 26,300 இந்த இடம் வந்து ஹிட் பண்ணிட்டு அப்புறம் தான் லாஸ்ட் ஒரு 3 weeksஆக பார்க்கும்போது ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. ஓகே, இப்போது இந்த ரிஜெக்ஷன் கொடுத்தனால இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்லா அப்படின்னா இது வந்து செல் கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் பேசின விஷயம், லாஸ்ட் ஒரு 3 weeksஆக வந்து நெகட்டிவ்ல இருக்கும்போது தான் பேசின விஷயம். நம்மளோட ருப்பி வந்து அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால தான் இந்த ஃபால் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்க மாட்டோம். அப்போது இந்த கீழே வந்ததுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எப்பயுமே வந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த கான்செப்ட் தான். இப்போ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனதுனால இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. இது இந்த ஃபால் வந்து கிராஷுக்கான இண்டிகேஷன் அது மாதிரி எதுவும் கிடையாது. இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கல. ஏன்னா இப்போது இப்போ செல் அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து செல் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன். இப்போது இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கான ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும்தான் இது வந்து செல்லிங் கிடையாது. ஓகே, அப்போது திரும்பி வந்து நம்ம இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட அது வந்து செல் ட்ரெண்ட் கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கான ஒரு கரெக்ஷன் மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து கரண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து க்ளோஸாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 3 weeksஆக வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஒரு நெகட்டிவில் வந்து க்ளோஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஓவராலாக பார்க்கும்போது 3 weeks நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி தெரியுது. பட் இதுலேயே வந்து நீங்கள் ஒரு சில டூல்ஸ் இப்போது ஃபிபனாக்கி ஆகட்டும், ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லை ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரேட்ஸை வந்து எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அப்போது நிஃப்டி பார்க்கும்போது கரண்ட்டாக இப்போது ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. சரி, நிஃப்டி பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ ஒரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு தடவை ஹிட் பண்ணிவிட்டு அந்த ரிஜெக்ஷன்ஸ் அப்போது இப்போ உங்களுக்கு அந்த ரீசன் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது மார்க்கெட் அந்த ருப்பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகிறதுனால ஃபால் ஆச்சா, இல்லைனா வந்து நம்மளுக்கு இந்த சார்ட்லேயே வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும். சரி, அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம இதில் வந்து அந்த செல்லிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். அப்போது நிஃப்டி இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது ஒரு பொசிஷன் பார்க்கும்போது இங்கே வந்து ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இப்போ ஒரு பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ஒரு பையிங் மொமெண்டம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா நிஃப்டி வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகணும். இப்போ இன்றைக்கி க்ளோஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகலை. அப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டில் இது வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்ல ஒரு கன்சால்டேஷன். மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ரேஞ்ச்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகும். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் அரௌண்ட் ஒரு 2.3% ஒரு 600 பாயிண்ட்ஸில் தான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் பார்க்கும்போது நிஃப்டியோட மொமெண்டம் ஒரு 600 பாயிண்ட்ஸ். அப்போ இதுக்குள்ளேயே தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ ஒரு இன்ட்ராடே பார்க்கும்போது ஒரு பெருசாக ஒரு மொமெண்டம் இருக்க சும்மா ஒரு கேண்டல்லையே வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்வேஸ் ஒரு கன்சாலேஷனுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் வந்து உள்ள ட்ரேட் பண்ணுறதை விட ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறது சேஃப். அப்போது ஒன்று நம்மளுக்கு வந்து இந்த அப்சைட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும், இல்லைனா வந்து பாட்டமோட சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகணும். இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரையும் ஒரு பிகினஸாக இருந்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறது வந்து சேஃபாக கிடையாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட். உங்களுக்கு மொமெண்டம் என்ன ஆகும்னா ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்படின்னா இங்கே போக போக ஒரு 100, 50, 25 அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும்போது தான் மொமெண்டம் இருக்கும். அப்போது அந்த மொமெண்டமில் வந்து ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் வந்து நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஒரு ஸ்கேல்பிங் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம இதுக்குள்ளேயும் பண்ண முடியும். அப்போது நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து ஓவரால் பையில் தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் வந்து நிஃப்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் பேங்க் நிஃப்டி ரெண்டு கம்பேர் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகுது. பட் நம்ம நிஃப்டி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டாப் திரும்பி அதே டாப்பில் அடிச்சுட்டு ஒரு ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுது. பட் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹை. ஓகே, இப்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் பெருசாக ஒரு மொமெண்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் கேண்டல்ஸே வந்து பார்த்துருக்கலாம். ஒரு ஹேங்கிங் மேன் அதுக்கப்புறம் வந்து டோஜி அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போது பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸில். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் அப்போது இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனதுக்கு ரீசன் இருக்கா அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சரி கீழே வரத்துக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நம்மளாலேயே வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இப்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் ஆனதுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து இருக்குது. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. சரி, அப்போ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ திரும்பியும் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி எப்போ வந்து நம்ம வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து பேங்க் நிஃப்டிலேயே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் இது வந்து நம்மளுக்கு வந்து பையிங்கில் தான் இருக்குது. இப்போது லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் ஒரு கன்சல்டேஷனுக்குனால இது செல்லாக வந்து கிடையாது. ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலில் தான் வந்து ஒரு தரையும் ஹிட் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகுது. ஏன்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜராக ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. இப்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எப்படி பார்த்தோமோ அதே இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது அப் சைடில், பாட்டமில் பார்க்கும்போது சப்போர்ட். அப்போது இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இதை வந்து நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த நியூஸையும் வந்து நம்ம பெருசாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ ஃபாலோ வரும்போதெல்லாம் எல்லாரும் சொல்லி என்ன சொல்கிறது கிராஷ் ஆகிடும் சொல்லி இன்னைக்கு மார்க்கெட் ரிகவரி ஆகும்போது இது வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு, இல்லைனா ஆப்ரேட்டர்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. பட் நம்மளுக்கு சார்ட் ஒரு அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியரான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணலாமா இல்லைனா வந்து ட்ரேட் பண்ணாமல் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்தோடனே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன்ஸ் வந்து எப்போ எடுப்போம்னா நம்ம ஓனாக உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த ஒரு டிசிஷன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம் சும்மா பிளைண்டாக வந்து நம்ம பண்ணுவோம். அவங்க கிராஷ்னு சொன்னால் உடனே புட் ஆப்ஷன் எடுப்போம், இல்லை செல்லிங் சைடில் போயிடுவோம், இல்லை அவங்க வந்து
மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் அந்த மாதிரி வந்து போனாங்க. அதனால் ஒருத்தர் வந்து டிபெண்ட் பண்ணி பண்ணாமல் நீங்களே வந்து அனலைஸ் பண்ண பாருங்கள். நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது உங்களாலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியும். அப்போது பேங்க் நிஃப்டியும் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் ஒரு ட்ரையாங்கிள் கூட தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து ஓவரால் பையிங்கில் இருக்குது. பையிங்கில் வந்து ஒரு சைட்வேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. ஓகே, லாஸ்ட் வந்து நம்ம கோல்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ குரூப்பில் வந்து கேட்டிருந்தீங்க கோல்டு வந்து அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கும்போதே நான் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 4247 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா 4360 இந்த ரேஞ்ச் வரையும் என்னோட டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரையும் போகும்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் நம்மளுக்கு வந்து இந்த கன்சாலேஷனில் வந்து இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்னிக்கல்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நமக்கு ஒரு ட்ரை பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணும்போது பிங் பண்ணி கேட்டீங்க இந்த லெவல்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து நான் பண்ணுறது. நான் சொல்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், ஒரு ஃபிபனோக்கி, அதுக்கப்புறம் வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், டபுள் பேட்டர்ன் இந்த மாதிரி டூல்ஸை வச்சு நான் வந்து அனலைஸ் பண்ணுறதா இந்த லெவல்ஸ்லாம் வந்து நான் டிரைவ் பண்ணது. அப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ திரும்பி வந்து பேங்க் நிஃப்டி கோல்டு இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு பார்க்கும்போது 4640 இந்த ரேஞ்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து ஒரு $300 கிட்ட வந்து ஒரு அப்போர்டு மொமெண்டம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போது கோல்டு பொறுத்தவரையும் எல்லாருக்கும் வந்து இது ஒரு ஹை ப்ரைஸ். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது அரௌண்ட் 22 கேரட் கோல்டு ஒரு 8 கிராம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1 lakh கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். பட் இது ஸ்டில் இது வந்து மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து நிறைய ஒரு குளோபலாக பார்க்கும்போது நிறைய நியூஸஸ் வந்து இருக்குது. இப்போ அதனால் இதை வந்து இப்போ இதுதான் ஹை, அதனால் வந்து இப்போ கோல்டு நீங்கள் வாங்கியிருந்தாலும் செல் பண்ண போகிறேன்னா இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது கரெக்டான டைம் கிடையாது செல் பண்ணுறதுக்கு. திரும்ப நம்மளுக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கோல்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் வந்து கோல்டு இப்போ வந்து கரண்ட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம வந்து செஷன்ஸ் இருக்கும். வீக்லி வந்து ஒரு 2 செஷன்ஸ் லைவ் செஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணுன்னா நான் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜஸ்ட் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அது ஃப்ரீ செஷன் தான். எப்படி வந்து மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ் இருக்கும். அதான் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து நான் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுற லிங்க் அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த செஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்போ வந்து அந்த செஷன்ஸை நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி. அதனால் அதை பற்றி நான் வந்து குரூப்லேயே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்.